என்ன கண்ணு என் பாட்டு அவ்வளோ நல்லாவா இருக்குது? உச்சி வெயில்னு கூட தெரியாம டான்ஸ் ஆடிக்கிற. அது கண்ணு தெரியாதக்கா. பாதி வீட்டுல இருந்து செருப்பு போட மறந்துட்டேன்டா. ஆனா வெயில சுடுதுடா. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கினா. வீட்டுல இருந்து வரியா செருப்பு போட்டு வர வேண்டியதானே? வெயிலுன்னு தெரியும், ஆனா செருப்பு போட மாட்டேன். அதான் நான் மறந்துட்டேன்னு சொன்னேன்ல. திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க. செருப்பா வாங்கி தர போறா? நானே பீடி வாங்கறதுக்கு துட்டு இல்லாத 10 ரூபாய் இல்லாத அழிஞ்சுன்னு இருக்கிறேன். எவனே என்ன பிராய்ட் போடலாமாண்ணா? என்ன செருப்பு வேற வாங்கி தரட்டியா? போ போ, உங்க அப்பனை போய் கேளு போ. போயா போ. இதுக்கு தான் 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தீங்க என்கிட்ட. அப்படியே கழுத்தடி இதை கீழே போய் போறா. மூஞ்சில ஏறிது. யாரா அவன்? சொல்லியாகிறேன். நானே வெயில் தாங்க முடியாம 30 வாட்டி மூஞ்ச கவறேன். 3 வேளை குளிக்கிறேன். நீ எப்படா? நீ எல்லாம் எப்படா தாங்குறீங்க? யாரா நீ? ஊருக்கு புதுசாகிற? அட நம்ம பொழுவார் நிக்குது. என்னம்மா? நொன்னம்மா, நான் காலையில போன் பண்ணி சொன்னேன்ல ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு. பெட்ரோல் கிடைக்காம பஸ்ஸும் இல்ல வண்டியும் இல்ல. அங்கிருந்து நடந்தே வரான். இவன் வேற நடக்கவே மாட்டான். சாணி மலை மாதிரி பொறுமையா நடந்து வரான். யாருமா இவன்? இதுவா உன் மானங்கிட்ட மாப்பிள்ள. இவனதான் மாப்பிள்ளையா? என்னம்மா சொல்ற நீ? 10 ஊர் அழிஞ்சு 11வது ஊர்ல இவனை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா. அப்படியே செவன்னு கோபம் மாதிரி இருந்தான். ஏன் இப்ப வீடியோ காலில் பேசும்போது கூட நல்லா தானே இருந்தான். பின்னா இது ஆப்பிரிக்கா வங்கோருங்க மாதிரி இருக்கிறான். வெயில் அடிக்குதே டக்கு டக்குன்னு நடந்து வரணும். செட பண்ணி மாதிரி உருண்டுக்குன்னு வரான். வெயில்ல வெந்துட்டான்பா. அடே மாப்பிள்ள, உன்னை எதுக்கு வர சொன்னு தெரியுமா? ஒரு 3 ஏக்கரா நெல் அறுத்தாங்க. அதை வைக்க போலாம் தான் உனக்கு வர சொன்னேன். நெது வைக்க போறா? பெரிய அக்க போறாக்குது. உங்களுக்கு வேற நாளே கிடைக்கல. போயா வா. நல்லா ஊர்ல இருந்து ஸ்கூல் லீவுக்கு வந்து என் உயிரை வாங்குற. அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுங்க. வீட்டுல ஒரு அண்ணன் அடிக்குது. ஏசி வாங்கி கொடுத்துங்க. டேய், ஏசி வாங்கி கொடுக்கறது இருக்கட்டும். காசு யார் கொடுப்பான்? உங்க அப்பா நான் கொடுப்பான். ஏற்கனவே எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உயிரை வாங்குறான் உங்க அப்பன். வா வாங்கி தரேன். உள்ள ஏது 4 இட்லி தூண்ணா 40 இட்லி தூணும் போடுது. டேய், மொட்டை வெயிலாகுதாடா. இந்த வெயில போய் என்ன ஏசி வாங்கி கொடு, அதை வாங்கிக்கணும் கடைக்கு கூட்டின்னு போறியாடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்பயே ஏசி வாங்கி தரணும். ஏசி வாங்கி தரணும், அது வாங்கி தரணும். வா கூட்டின்னு போறேன். ஸ்விம்மிங் பூல் கூட்டு போமாமா. ஸ்விம்மிங் பூலா? இங்க எங்கடா ஸ்விம்மிங் பூல் இருக்குது? பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. வா நான் கூட்டின்னு போறேன். பச்சைக்கிளி, எங்க பையனை கூட்டின்னு போற? அது ஒண்ணெல்லாம் உண்டில. அண்ணன் பையன் ஸ்கூல் லீவ் விட்டுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துக்குது. ஆனாலும் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கணுமா, ஆனாலும் கூட்டின்னு போய் நிக்கிறேன். உங்க அண்ணன் பையனா பரவாயில்ல, ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கணும்ன்றான். இவன் வந்து படுத்து கேம் விளையாடுறதுக்கு ஏசி வேணுமா. அதனால வெயில என்ன மொட்டை நடியா கூட்டின்னு போய் ஏசி வாங்கி கொடு, ஏசி வாங்கி கொடு உயிர் எடுக்கிறான். அம்மா உண்டில ஏசி வாங்க காசு எப்படியா? ஆசா எங்க மாமாவுக்கு தெரியாம எங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அப்படின்னு எதனா சேர்த்து வச்சிருக்கோம். அந்த காசை வச்சு ஏசி வாங்கிட வேண்டியதுதான். ஓஹோ, அக்கா பையனை சாக்கா வச்சு ஏசில தூங்க போற. குளு குளு ஏசியா? ஏய், ஆனாலும் சொல்ல உனக்கு ரொம்ப யோகா இருக்குதுடா. ஏன் மாமா இந்த தடி என்கிட்ட பேசினுக்கிற? வா போலாம் ஏசி வாங்க. சொல்றதும் வாஸ்தவம் தான்டா. வா போலாம். ஏன் தடியும் கூட பேசினுக்கிற? வா நம்ம ஸ்விம்மிங் பூல் போலாம். சொல்றதும் கரெக்டு தான்டா. உண்டில நீ தாண்டா குத்து வச்சுவேன். ஏசிலாம் போய் வாங்க போறேன். நாங்க பாரு ஸ்விம்மிங் பூலுன்ட்டு எதனா குட்டியோ இல்ல குளமோ மாடோட மாடா குளிச்சுட்டு வரலான்னு போறோம். ஓ ஏகம் தாண்டா உனக்கு. சின்ன பையன் உன்னை தடி மாடுன்றான். கோவமே வராதா மாமா உனக்கு? நான் எங்கடா கோவப்படுறது? உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் திட்டி திட்டி எனக்கு கோவமே வர மாட்டேடா. சோறு போட்டா போதும்னு நினைக்கிறேன். வா. ஸ்விம்மிங் பூல்ல அதிகமா குளிக்க கூடாதுன்னா கொஞ்ச நேரம் குளிச்சுட்டே வந்து வந்துடணும். பச்சைக்கிளி, அவன் அடிக்கிற வெயில்ல காக்காயா கருகி போறான். நீங்க என்னடானா ஹாயா போறீங்க? நான் காலையில ஆகி போயிட்டேன். கழுவலான்னு பார்த்தா அதுவே காஞ்சி போச்சு. காஞ்சி போச்சா? காஞ்சி போறதுக்கு அதுனா கருவாடாடா. பச்சைக்கிளி, உன்ன கேள்வி கேட்டா என்னடா இந்த செத்தக்கிளி பதில் சொல்லுது? யோ, அடிக்கிற வெயில்ல ஆத்துல ஆய் கை கூட தண்ணி இல்ல. நீ ஆயா பேசிக்கிற? சித்தப்பா அவர் ஆய் பத்தி தான் பேசணுங்கிறாரு. இந்த குரங்குட்டி நம்மள கோத்து போகுது. டேய் பச்சைக்கிளி, ஒன்னும் இல்லடா. நீ வெயில்ல வந்தா கத்துற போறேன்னு சொல்லிட்டு ஒரு பரிதாபத்துல சொன்னேன். அது என்னடானாக்கா ஏத்தி விட்டு. யோ, என்னை பார்த்து பரிதாபப்படுறதுக்கு நீ அப்பனா இல்லை சித்தப்பனா என்ன நினைச்சுக்கிற? அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் கீழ்ச்சிடுவேன். இப்படியே பேசியிருந்தேன்னு வச்சுக்கா, முன்னாடி அவுத்துட்டு ஓட விட்டுருவேன் தெரிஞ்சுக்கா. ஏய், ஓட விடு ஆட விடு.
ஆனா உள்ளாடைய பத்தி மட்டும் பேசாதடா. ஏன்னா அந்த உள்ளாடைய போடுறான் பாரு, அவங்கிட்ட போய் பேசு. நான் தான் போடுறதே கிடையாது. சித்தப்பா உள்ளாட நான் நேத்து டேய் உள்ளாடன்றது நீ போடுவிய ஜெட்டி அது தான்டா. அதையே போடாதான் அந்த நாத்த பூச்ச நாய். நான் ஜட்டி போடுவேன், போட மாட்டேன். இந்த வெயிலுக்கு காத்தோட்டமா கூட இருப்பேன். உனக்கு என்னடா வந்தது? இனிமே ஜட்டி வாங்கி கொடுத்தியா, இல்ல கோமணம் வாங்கி கொடுத்தியா, இல்ல அண்ட்ராயர் வாங்கி கொடுத்தியா? நீனா மாமனா மச்சானா மானம் கட்டவனே? டேய் இந்த ஆளுகிட்ட பேசியிருந்தா டைம் வேஸ்ட் தான்டா. அவன் ஸ்விம்மிங்ல போக முடியாது, எதுவும் போக முடியாது. வா போவோம். ஆமா பேரு மூஞ்சிங்கள பேரு ஸ்விம்மிங் பூல் பாருங்க. ஸ்விம்மிங் பூல் நாங்க பார்க்காத ஸ்விம்மிங் பூலா? நாங்க பார்க்காத கடலா? நாங்க பார்க்காத ஏரியா? நான் பார்க்காதது எதுவுமே கிடையாது தெரியுமா? வாங்கடா. ஏசி விலை கேட்க போனா அவ்வளோ ரேட் ஆகுது. அதே காற்றை தான் இந்த ஏர் கூலர் தருது. இது ரேட்டு கம்மியா இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். வா போவோம். இன்னும் பேபி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. டே உண்டியில ராஜா கூலிங் போட்டியா? இது ட்ரங்க் பெட்டி பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கே கவுண்டருக்கு போடுறியா நீ? நான் ஊருக்கே போடுவேன்டா கவுண்டரு. ஆமா, உனக்கு கவுண்டர் கொடுக்காம உங்க அப்பனுக்கு கவுண்டர் கொடுப்பாங்க. நீ தானே என்கிட்ட கேள்வி கேட்ட. அது இருக்கட்டும். கூட நினைங்க இந்த சன கழிச்சு ஒன்று. அது யாரு அது? யோ, அது எங்க அக்கா பையன். என்ன என்கிட்ட வந்து எங்க அக்கா பையனை பத்தி இப்படி பேசுற? எங்க அக்காவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, உன் தலையில ஒரு முடி இருக்காது. உன்னை உளுக்கி எடுத்துரும். அதெல்லாம் விட இந்த கூலிங் போட்டி எவ்வளோ? அதை நான் சொல்றேன், 7000 ரூபாய். என்னடா இது விலை எவ்வளோன்னு கேட்டோம். இந்த உருளை மூஞ்சி அடிக்கிற மாதிரியே வருது. டேய் தம்பி, இங்க பாரு, உங்க மாமனே என்னை பார்த்தா அடிங்க போவான். நீ என்னடா முறைக்கிற? பேபி ஒன்னும் கோவப்படாத. அவன் சின்ன பையன் தெரியாம பேசிட்டான். உன்னை பத்தி தெரியாது அவனுக்கு. வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது. அது எப்படி கண்ட்ரோல் பண்றது? வெயில கண்ட்ரோல் பண்ணுமா? டேய் நான் என் பொண்டாட்டி புள்ளையே கண்ட்ரோல் பண்ண முடியாது தவிச்சுக்கிறேன். என்கிட்ட போய் வெயில கண்ட்ரோல் பண்ணுன்ற? பேபி ஊருக்குள்ள பெரிய மனுஷனாச்சே, உனக்கு 4 விஷயம் தெரியும்னு நினைச்சேன். ஓ, அந்த 4 விஷயத்த கேட்குறியா? இந்த 4 விஷயம் மட்டும் இல்லை, 40 விஷயம் கூட தெரியும் எனக்கு. ஆழக்கலைகள் 64 எல்லாமும் தெரியும் எனக்கு. யோ, இன்னும் என் நைட்ல ஒரு டாக்டர் மாதிரி பேசுற? சின்ன பையன்லாம் வச்சுக்கினேன். யோ, நான் எந்த 4 விஷயத்த சொன்னா நீ எந்த 4 விஷயத்த பத்தி பேசுற? என்ன எதிரா இது? ஏசி, கூலிங் பாக்ஸு இதெல்லாமாடா? அந்த காலத்தில் நாங்கள் அதெல்லாமா பார்த்தோம். நல்லா கேப்பங்கூழ் குடிப்போம், மோர் குடிப்போம், வேலைக்கு தண்ணி சாப்பிடுவோம். அவ்வளோதான். உடம்ப நாங்களே கூலிங் பண்ணிப்போம். வெங்காயம் கட்டின்னு கூ குடிச்சிக்கிறியா? நீ குடிச்சிருக்க மாட்டேன். நீ என்ன பண்ணியிருப்ப? ஃப்ரைட் ரைஸ் போய் சாப்பிட்ருப்ப. அதுவே சூடு தான்டா. அத்தை சாப்பிட்டு சூடை நீ ஏற்றிக்கிற. நானே கேப்பக்கூழை குடிச்சு குளிர்ச்சி ஆக்கிற உடம்ப. என்ன மாமா இன்னும் கூலி கீழின்றாரு? அப்படின்னு என்னது? டேய், அந்த காலத்துல அதெல்லாம் சத்தான உணவு. அதை பத்தி தான் அவர் சொல்றாரு. பேபி நான் அதை பத்தி கேட்கல. வெயில் இம்மா வெயில் அடிக்குதே, இந்த வெயிலை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கேட்டேன். நீ என்னென்னவோ பேசுற. இது இயற்கை, அப்படிதான் இருக்கும். 6 மாசம் வெயில் காயும், 3 மாசம் மழை பெய்யும், 3 மாசம் பனி பெய்யும். இதுதான் இயற்கை, புரியுதா? இதை எவனாலே மாற்ற முடியாது. நாம் சாப்பிட்ற உணவை மாற்றி சாப்பிட்டாதான் நமக்கு செட் ஆகும். வெயில் காலமா அதுக்கு தகுந்த மாதிரி கூலிங்கான பொருளையே சாப்பிட்ணும். மழை காலமா அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டான பொருளையே பார்த்து சாப்பிட்ணும். அப்படி பார்த்து வளர்ந்தவங்க தான் நாங்கள்லாம். ஆனால் அவங்கள மாதிரி பர்கரு, சாண்ட்விட்ஜு, நான்வெஜ்ஜு அது இதுன்னு சொல்லிட்டு கண்ட ஃபுட்டை சாப்பிட்றவங்க கிடையாது நாங்கள். பாத்தியா எவ்வளோ சூப்பராக தெளிவாக நம்ம சாப்பிட்ற உணவு முறை பற்றி சொன்னார் பாத்தியா? ஆமாம் மாமா, நானும் இனிமேல் சாப்பிட மாட்டேன் ஹீட்டான பொருள்லாம். இன்னொரு வாட்டி சிக்கன் ரைஸ் வாங்கி கொடு, பிரியாணி வாங்கி கொடுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். இந்த மாதிரி சூடான பொருள் சாப்பிட்ற வெயில் டைமில் ரொம்ப உடம்புக்கு கெடுது, சரியா? சரி மாமா, சரி மாமா. அந்த மொனக்கல்லில் மட்டும் எனக்கு சில்லி சிக்கன் வாங்கி கூடா. அட பாவி, விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பனான்னு கேட்குறிய, நீ திருந்த மாட்ட. வா உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், வா போகலாம். வரேன் பேபி. இந்த வெயிலுக்கு நீர்ச்சத்து உள்ள பொருளாக சாப்பிடுங்க. கூலிங்கான ஐட்டமாக பார்த்து சாப்பிடுங்க. சூடான பொருளை மட்டும் சாப்பிட்றாதீங்க. ஏன்னா இப்போ காயிற வெயில் சாதாரண வெயில் கிடையாது, பயங்கரமான வெயில். நம்ம உடம்பை எப்படி ஒன்றால் மாற்றி அமைக்கும். அதனால் நீர்ச்சத்து உள்ள பொருளாக சாப்பிடுங்க.